சில விஷயங்கள் வாழ்க்கையில யாருக்கும் காரணம் இல்லாம நடக்காது. இந்த வீடியோ உங்க முன்னாடி வந்திருக்கிறதும் அப்படித்தாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் இருக்கு. சமீப நாட்களா உங்க மனசு ஏதோ சொல்ல முயற்சிக்குது. சில பதில்கள தேடுறீங்க. இது எங்க போகுதுன்னு உங்களுக்குள்ளேயே கேட்குறீங்க. அந்த கேள்விகளுக்கான விளக்கம் இங்க தொடங்குதுங்க. வாழ்க்கை கொஞ்சம் மெதுவா போற மாரி தோன்றலாம். ஆனா அது நின்னு போயிடலங்க. அது உங்கள சரியான இடத்துக்கு கொண்டு போய் கொண்டே இருக்குங்க. பரமசிவனின் சக்தி உங்கள பாதுகாக்குதுங்க. முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு துணை நிற்குதுங்க. நீங்க எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் இனி வெளிச்சத்துக்கு தான் வழிகாட்டுங்க. அமைதியா இருங்க, நம்பிக்கையா இருங்க. நேரம் உங்க பக்கம் திரும்ப போகுதுங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் முருகா போற்றி. வாங்க இப்போ உங்க ராசிக்கான பலனை பார்ப்போம்ங்க. எல்லோருக்கும் வணக்கம்ங்க. 12 ராசிகளின் பயணத்துல கையில் வில்லை ஏந்தி ஆகாயத்தில் இருக்கும் லட்சியத்தை நோக்கி அம்பு தொடுக்கும் அந்த தர்மத்தின் தலைவனை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்ங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகும் அந்த உன்னதமான ராசி தனுசுங்க. தனுசு ராசிக்காரர்களை நீங்க வளைக்க முடியாதுங்க. ஏன்னா அவர்கள் நிமிர்ந்து நிற்பதற்காகவே பிரபஞ்சத்தால உருவாக்கப்பட்டவங்க. ஏன் இப்படி சொல்றேன்னு தெரியுமா? உலகத்துல எத்தனையோ ராசிகள் இருக்கலாமுங்க. ஆனா எப்பேற்பட்ட கஷ்டமான சூழலும் சோர்ந்து போகாம அடுத்தது என்ன என்று நேர்மறையாக சிந்திக்கும் அந்த வெற்றி புத்தி தனுசு ராசினருக்கு பிறப்பிலேயே இருக்குதுங்க. இதைத்தான் சித்தர்கள் தனுசு ராசியின் லட்சிய ஞானக்கன் அப்படின்னு சொல்றாங்க. விருச்சகத்தின் ஞானக்கண் மர்மத்தை பார்க்குங்க. ஆனா இன்றைக்கு நாம பார்க்க போற இந்த தனுசு ராசியின் 3வது கண் ஒருவரின் தகுதியையும் மற்றும் அந்த செயலின் உயர்ந்த நோக்கத்தையும் பார்க்குங்க. ஆமாம் நண்பர்களே, ஒரு நபர் உங்க முன்னால் வந்து எவ்வளவுதான் பந்தாவா பேசினாலும் உங்க அந்த தீர்க்கமான ஞான பார்வை, அவரின் பேச்சில் இருக்கும் உண்மை எத்தனை சதவீதம், அதில் இருக்கும் தர்மம் எத்தனை சதவீதம் என்பதை ஒரு நொடியில துல்லியமா காட்டிடுங்க. உங்களிடம் யாராவது ஒரு நபர் மிக தாழ்வான எண்ணத்தோடு அல்லது ஒரு குறுக்கு வழியில் முன்னேற திட்டம் போட்டு வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். மற்றவர்கள் எல்லாம் அந்த லாபத்தை பார்த்து ஆசைப்படுவாங்க. ஆனா ஒரு தனுசு ராசிக்காரர் மட்டும் இதுல தர்மம் இருக்கிறதான்னு யோசிப்பாருங்க. ஏன்னா தனுசு என்பது உபய நெருப்பு தத்துவம்ங்க. இது ஒரு விளக்கை போல மற்றவர்களுக்கு வழிகாட்டும். இவன் சொல்வது லாபமா தெரியலாம், ஆனா இது நீதியான வழி அல்லன்னு இவர்களின் ஆழ்மனம் ஒரு எச்சரிக்கை மணியை ஓயாம ஒழிக்குங்க. இது ஏதோ வெறும் பிடிவாதம் கிடையாது நண்பர்களே. இது தனுசு ராசிக்கு தேவர்களின் குருவான பிரகஸ்பதி எனும் குரு பகவான் வழங்கிய ஒரு மிகப்பெரிய வரம்ங்க. குரு என்றால் இருளை நீக்குபவருங்க. இவர்களின் ஒரு முகம் விளையாட்டுத்தனமா குழந்தையா தெரிஞ்சாலும் ஆனா இவர்களின் இன்னொரு முகம் உலகத்தையே வழிநடத்தும் ஒரு சிறந்த ஆசானா இருக்குங்க. ஆனா இவ்வளவு உயர்ந்த லட்சியம் கொண்ட தனுசு ராசிக்காரர்கள் சில நேரங்கள்ல தங்களின் அந்த அதீத நேர்மையாலும் மற்றும் சற்றும் எதிர்பார்க்காம பேசிவிடும் வெளிப்படையான குணத்தாலும் மற்றவர்களால் தவறா புரிந்து கொள்ளப்படுகிறார்களோ? அது ஏன் இவர்களின் இந்த தீர்க்கமான லட்சிய புத்தியை எப்படி இன்னும் 100 மடங்கு கூர்மையாக்குவது? உங்கள் முன்னால் வந்து நிற்கும் ஒரு நபர் உங்கள் உயரத்திற்கு துணையாக வரும் நண்பனா அல்லது உங்கள் வேகத்தை தடுக்க வரும் தடையா என்பதை ஒரே நொடியில கண்டுபிடிப்பது எப்படி? இந்த 30 நிமிஷ காணொலியில தனுசு ராசியின் அந்த லட்சிய ஞான கண்ணை பற்றியும் சித்தர்கள் மறைத்து வைத்த குருவின் ரகசியங்களை பத்தியும் விரிவா பார்க்க போறோம்ங்க. நீங்க ஒரு தனுசு ராசியா இருந்தா உங்களுக்குள்ளேயே உறங்கி கொண்டிருக்கும் அந்த அபூர்வமான தர்ம சக்தியை பத்தி தெரிந்து கொள்ள இந்த காணொலியை ஒரு நொடி கூட தவிர்க்காம முழுமையா பாருங்க. வாங்க தனுசுவின் அந்த பிரம்மாண்டமான லட்சிய உலகத்துக்குள்ள போலாமுங்க. தனுசுவின் நெருப்பு தத்துவம் மற்றும் குருவின் அந்த லட்சிய புத்திங்க. நண்பர்களே, தனுசு ராசியின் அந்த அசைக்க முடியாத தன்னம்பிக்கைக்கும் இலக்கை நோக்கி வேகத்திற்கும் பின்னால இருக்கும் ரகசியங்களை இப்போது நாம் கொஞ்சம் ஆழமா ஆராய்வோம்ங்க. 12 ராசிகள்லயே தனுசு என்பது நெருப்பு தத்துவம் கொண்ட ராசிங்க. ஆனா இது மேசத்தை போல காட்டு தீயோ அல்லது சிம்மத்தை போல கதிரவன் நெருப்போ அல்லங்க. இது ஒரு யாக குண்டத்தின் நெருப்பு அல்லது வழிகாட்டும் தீப்பந்தம்ங்க. நெருப்பு தத்துவம் இருளை நீக்கும் ஒளி தனுசு என்பது ஒரு உபய நெருப்பு தத்துவம்ங்க. நெருப்பு எப்படி இருளை போக்கி வெளிச்சத்தை கொடுக்குமோ அதே போலதான் தனுசு ராசிக்காரர்களின் புத்தியும். இவர்களின் அந்த லட்சிய ஞானக்கன் ஒரு பிரச்சனையின் இருண்ட பக்கத்தை பார்க்காதுங்க. அந்த பிரச்சனையை தீர்த்து வெளிச்சத்திற்கு வரும் வழியை பார்க்குங்க. எல்லாரும் முடியாதுன்னு சொல்லும் ஒரு காரியத்தை எப்படி சாத்தியமாக்குவதுன்னு அந்த தொலைநோக்கு பார்வை இவர்களுக்கு பிறப்பிலேயே இருக்குதுங்க. இவன் நம்மை தடுக்க பார்க்கிறான், ஆனால் நம் இலக்கு இதோ தெரிகிறதுன்னு இவர்களின் ஆழ்மனம் ஒரு அம்பை போல பாயுங்க. குரு பகவான் வழங்கும் ஞான விசை தனுசு ராசிக்கு அதிபதி அறிவின் கடவுளான பிரகஸ்பதி எனும் குரு பகவானுங்க. குரு என்றால் கணம் அல்லது பெரியதுன்னு பொருளுங்க. இவர்களின் மூளை ஒரு குறுகிய வட்டத்துல சிந்திக்காதுங்க, உலகளாவிய ரீதியில தான் சிந்திக்குங்க. ஒரு நபர் உங்களிடம் ஒரு சிறு தந்திரத்தை செய்ய நினைத்தா உங்கள் அந்த பரந்த ஞானம் அவனது அந்த சிறுபிள்ளைத்தனமான புத்திய ஒரு நொடியில எடை போட்டுடுங்க. குருவின் அருள் இருப்பதால தர்மத்திற்கு புறம்பான ஒரு விஷயம் உங்கள் முன்னால நடக்கும்போது உங்கள் லட்சிய ஞானக்கண் சிவந்து விடுங்க. நேர்மை எனும் அம்பு. தனுசு ராசினருக்கு
பொய் சொல்வது பிடிக்காதுங்க, பொய் சொல்பவர்களையும் பிடிக்காதுங்க. இதனால தான் இவர்களின் ஞானக்கண் ஒருவரை பார்க்கும்போதே இவன் நேர்மையா பேசுறானா இல்லது காரியத்தை சாதிக்க புகழ்றானா என்று சரியா எடை போடுங்க. மற்றவர்கள் ஒருவனை வசப்படுத்த தந்திரமா பேசுவாங்க. ஆனா தனுசு ராசினர் ஒரு அம்பை போல உண்மையை நேரடியா பேசுவாங்க. அந்த நேர்மை தான் உங்களின் மிகப்பெரிய பலம் மற்றும் பாதுகாப்புங்க. தகுதி எடை போடும் கலை தனுசு ராசினருக்கு ஒரு விசித்திரமான சக்தி இருக்குதுங்க. ஒரு நபர் உங்களிடம் ஒரு பெரிய பொறுப்பை கேட்கிறார் என்றால் அவருக்கு அந்த பொறுப்பை சுமக்கும் தகுதி இருக்கிறதா என்பதை உங்கள் லட்சியகன் கண்டுபிடித்து விடுங்க. ஒரு வேடதாரி உங்கள் முன்னால வேதாந்தம் பேசினால் அவனது வார்த்தைகள்ல இருக்கும் ஆழமின்மையை உங்கள் புத்தியுடனே பிடித்து விடுங்க. உயர்ந்த இடத்துல இருக்க வேண்டியவன் இவன் அல்லன்னு உங்க உள்ளுணர்வு ஒரு தீர்ப்பை எழுதிவிடுங்க. எதையும் சுட்டெரிக்கும் லட்சியம். தனுசு ராசி என்பது தோல்வியை ஒப்புக்கொள்ளாத ராசிங்க. இவர்களின் ஒரு பார்வை போதுங்க தடைகளை சுட்டெடுத்து முன்னேற. அந்த பார்வையில் இருக்கும் அந்த தன்னம்பிக்கை தான் தனுசுவின் அத்தனை வெற்றிகளுக்கும் சாவிங்க. அறம் வெல்லும் தர்மம் ஜெயிக்கும் என்பது இவர்களின் அசைக்க முடியாத கொள்கைங்க. நண்பர்களே, உங்கள் லட்சிய திறன் என்பது ஒரு மிகப்பெரிய பலம்ங்க. ஆனா சில நேரங்கள்ல நீங்க பேசும் அந்த வெளிப்படையான உண்மை மற்றவர்களை காயப்படுத்தலாம்ங்க. உங்களிடம் யாராவது ஒரு நபர் மிக தந்திரமா பேசி அதை உங்கள் அந்த லட்சிய புத்தியால நீங்க ஒரு சிறு வார்த்தையை வைத்து பிடித்த அனுபவம் இருக்குதுங்களா? இவன் சொல்லும் வழியில அறம் இல்லையேன்னு உங்க உள்மனம் சொன்னதை நீங்க உணர்ந்ததுண்டா? அந்த அனுபவத்தை மறக்காம கீழே உள்ள கருத்து பெட்டியில பகிருங்க. ஏன்னா உங்க லட்சியம் தான் இந்த பிரபஞ்சத்தின் அக்னிங்க. சித்தர்கள் கூறும் தர்ம சித்தி தனுசு ராசியின் அந்த ரகசிய பயிற்சிகள். நண்பர்களே, இப்போது நாம் இந்த தேடலின் மிக உன்னதமான ஒரு போர்க்களத்தில் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் உபதேசம் செய்தது போன்ற ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம்ங்க. தனுசு ராசினருக்கு பிறப்பிலேயே அந்த லட்சிய புத்தியும் நேர்மையும் இருந்தாலும் அதை எப்படி ஒரு மகா சக்தியா மாற்றி நினைத்த இலக்க 100% துல்லியமா தாக்குவது? சித்தர்கள் தங்கள் ஏடுகளிலே தனுசு ராசினருக்காகவே சில அபூர்வமான தனுர்வேத ரகசியங்களை மறைத்து வைத்திருக்கிறாங்கங்க. அநாகத மற்றும் விசுத்தி சக்கரத்தின் மேன்மை. நமது உடல்ல இருக்கும் அநாகத சக்கரம் இதய மையம் மற்றும் தொண்டை பகுதிங்க. விசுத்தி சக்கரம் வாக்கு மையம் ஆகிய இரண்டுக்கும் தனுசு ராசியினிடம் ஒரு நேரடி தொடர்பு இருக்குதுங்க. தனுசு ராசி என்பது தேவர்களின் குருவான பிரகஸ்பதியின் ஆதிக்கம் பெற்றதுங்க. குரு என்றால் ஒளி. சித்தர்கள் சொல்கிறார்கள், நெஞ்சில் தர்மம் இருந்தால் சொல்லில் அக்னி பிறக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எப்போது தங்களின் லட்சியத்தால் உறுதியாக இருக்கிறார்களோ அப்போது அவர்களின் அந்த லட்சிய ஞானக்கண் விழித்து கொள்ளுங்க. நீங்க கவனித்து பார்த்தா தெரியும், நீங்க ஒரு உண்மையை உறக்க சொல்லும் பொழுது உங்க பேச்சுல ஒரு விதமான காந்த சக்தி பிறக்குங்க. எதிரில் இருப்பவர் அதற்கு மறுப்பு சொல்ல அஞ்சுவார். வில்லும் அம்பு மூச்சு காற்று தத்துவம். சித்தர்கள் தனது தனுசு ராசியினரை உள்நோக்கிய வீரத்தின் அடையாளங்கள் என்கிறார்கள்ங்க. வில்லின் நாணை இழுப்பது என்பது நம் மூச்சை உள்ளிழுத்து தடுத்து நிறுத்தும் கும்பகம் போன்றதுங்க. அந்த அம்பு விடுபடுவது என்பது நம் லட்சியத்தை நோக்கி ஆற்றலை செலுத்துவதுங்க. உங்களுக்கு ஒரு காரியத்துல வெற்றி கிடைக்குமாங்கிற சந்தேகம் வரும்போது அல்லது ஒரு பெரிய லட்சியத்தை தொடங்க போகும்போது உங்கள் முதுகெலும்பை நேராக வைத்து அமருங்கள். தனுசு ராசினருக்கு தர்மத்தின் பக்கம் நிற்கும் போது உடல்ல ஒரு விதமான சூடு அல்லது ஒரு மங்களமான ஒளி தோன்றுங்க. இந்த பயிற்சியை சரியாக செய்தால் உங்கள் இலக்கில் இருக்கும் தடைகளை உங்கள் லட்சியக்கண் ஒரு நொடியில சுட்டெடுத்து விடுங்க. இலக்கிய தியானம் தரும் ரகசிய பயிற்சி. சித்தர்கள் தனுசு ராசினருக்கு ஒரு முக்கியமான தியான முறையை சொல்றாங்க. இது உங்கள் சிதறி போகும் எண்ணங்களை ஒரு அம்பை போல கூர்மையாக்கி வெற்றியை நோக்கி செலுத்துங்க. தங்க ஒளி தியான பயிற்சி. தனுசு ராசிக்கு உகந்த நிறம் மஞ்சள் மற்றும் பொன்னிறம்ங்க. ஒரு அறையில அமர்ந்து தூரத்துல ஒரு புள்ளியை தீர்மானிங்க. அதை உங்கள் லட்சியமா கற்பனை செய்யுங்க. உங்கள் நெற்றி புருவ மத்தியிலிருந்து ஒரு தங்க நேர அம்பு பாய்ந்து அந்த இலக்கை தாக்குவது போல பாவனை செய்யுங்கள். உங்கள் எண்ணங்கள் எப்போது அந்த இலக்கில் மட்டும் நிலைகிறதோ அப்போது உங்கள் லட்சிய ஞானக்கண் விழித்துக் கொள்ளுங்க. இந்த பயிற்சி உங்கள் சொல்லுக்கு ஒரு வாக்கு பளித்ததை தருங்க. நீங்க எதை நினைச்சாலும் அது அப்படியே நடக்கும் சூழல் உருவாகுங்க. தர்மத்தை வெற்றியா மாற்றும் வித்தை தனுசு ராசினருக்கு பொய் பிடிக்காதுங்க. ஆனா சித்தர்கள் சொல்வது என்னன்னு தெரியுமா? உண்மை கசப்பானாலும் அதுவே உன்னை உயர்த்தும் ஓரம்ங்க. நீங்க ஒருவரை எடை போடும் முன் அவரிடம் இருக்க தார்மீக பண்புகளை கவனிங்க. அப்போது உங்கள் லட்சிய ஞானக்கன் அவர் உங்கள் வெற்றிக்கு பக்கபலமா இருப்பாரா அல்லது உங்கள் காலை பிடித்து இழுப்பாரா என்பதை காட்டுங்க. இதுதான் தனுசுவின் ரகசிய பலம்ங்க. மற்றவர்களுக்கு ஒரு விஷயம் கஷ்டமாக தெரியும், ஆனால் உங்களுக்கு அது அந்த உச்சியை அடையும் ஏணியாக மாறுங்க. இந்த திறமை தான் உங்களை ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் உலகை ஆளும் ஆளுமையாகவும் மாத்துதுங்க. குருவின் அருள் மற்றும் மஞ்சள் வண்ண ரகசியம். குரு பகவான் அறிவின் அதிபதி என்பதால தனுசு ராசியினர் தேவையற்ற பிடிவாதம் அல்லது ஈகோவில் சிக்கி கொள்ளும் போது அவர்களின் அந்த ஆய்வு புத்தி திசை மாறிவிடுங்க. சித்தர்கள் இதற்காக அரசமர வழிபாட்டை செய்ய சொல்றாங்க. இது உங்கள் புத்தியை சமநிலைப்படுத்தும். மனம் தூய்மையாக இருந்தால் மட்டுமே உங்கள் ஞானக்கண் சொல்லும் அந்த பிரம்மாண்டமான எதிர்கால திட்டங்களை உங்களால உணர முடியுங்க. நண்பர்களே, தனுசு ராசினர் இந்த பூமியின் ஆசான்கள். உங்கள் புத்தி என்பது மற்றவர்களுக்கு வழிகாட்டும் ஒரு தீப்பந்தம்ங்க.
உங்களுக்கு முன்னால நடந்த ஒரு அநீதியை உங்கள் நேர்மையான பேச்சால நீங்க தட்டி கேட்ட அனுபவம் உண்டா? இவன் போடும் திட்டம் தர்மத்திற்கு புறம்பானது என்று உங்கள் உள்ளுணர்வு சொன்னது அப்படியே பழித்திருக்கிறதா? அந்த சம்பவத்தை மறக்காம கீழே உள்ள கருத்து பெட்டியில சொல்லுங்க. ஏன்னா இது வெறும் ராசி பலன் இல்லைங்க. இது உங்களுக்குள்ள இருக்கும் தர்மத்தின் போருங்க. துரோகிகளையும் உங்கள் வெற்றியை தடுக்க வரும் போலி முகமூடிகளையும் அடையாளம் காண தனுசு ராசிக்கான 5 ரகசிய அடையாளங்கள் இருக்குதுங்க. நண்பர்களே, இப்போது நாம் தனுசு ராசியின் அந்த லட்சிய ஞானக்கண்ணின் மிக முக்கியமான இடத்திற்கு வந்திருக்கிறோங்க. உங்களை பொறுத்தவரை உலகம் என்பது ஒரு நேர்கோடு, அங்கே பொய்களுக்கு இடமில்லைங்க. ஆனா உங்கள் இந்த வெளிப்படையான குணத்தையே தங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி கொண்டு உங்கள் முதுகில் குத்த காத்திருக்கும் நரிகளை அடையாளம் காண்பது எப்படி? உங்கள் புத்தி அந்த துரோகிகளை இந்த 5 வழிகள்ல உங்களுக்கு துல்லியமா காட்டிவிடுங்க. தர்மத்திற்கு புறம்பான குறுக்கு வழிகளை போதிப்பவர்கள் தனுசு ராசினருக்கு உழைப்பின் மீதும் நேர்மையான வெற்றியின் மீதும் அதீத நம்பிக்கை உண்டுங்க. ஒரு நபர் உங்களிடம் வந்து ஏன் இவ்வளவு கஷ்டப்படுகிறாய், இது ஒரு குறுக்கு வழி இருக்கிறது, இதை செய்தால் ஒரே நாளில் கோடீஸ்வரன் ஆகிவிடலாம் என்று ஆசை காட்டுவார் என்றால் அங்கே ஆபத்து ஒளிந்திருக்கிறதுன்னு அர்த்தம்ங்க. உங்கள் லட்சிய ஞானக்கண் அப்போது ஒரு எச்சரிக்கை மணியை ஒலிக்குங்க. தர்மம் இல்லாத வெற்றி நிலைக்காது என்று உங்கள் ஆழ்மனம் சொல்லுங்க. உங்களை நேர்மையற்ற பாதைக்கு தூண்டுபவன் எவனும் உங்கள் நண்பன் அல்ல, அவன் உங்கள் நற்பெயரை அழிக்க வந்த எட்டப்பன். உங்கள் லட்சியத்தை கண்டு எள்ளி நகையாடுபவர்கள்ங்க. தனுசு ராசி என்பது ஆகாயத்தை பார்த்து அம்பு தொடுக்கும் ராசி. உங்கள் கனவுகள் எப்போதும் பெரியதாக இருக்குங்க. ஒரு நபர் உங்கள் கனவுகளை கேட்டுவிட்டு இதெல்லாம் நடக்கிற காரியமா, உனக்கு ஏன் இவ்வளவு பேராசைன்னு உங்கள் தன்னம்பிக்கையை சிதைக்க முயல்கிறார் என்றால் அவர் உங்கள் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படுகிறார்னு அர்த்தம்ங்க. உங்கள் அந்த தீர்க்கமான ஞான பார்வை அவரின் கிண்டலுக்கு பின்னால இருக்கும் பயத்தை பிடித்து விடுங்க. உங்களை சிறுமைப்படுத்துபவர்கள் உங்கள் லட்சிய பயணத்தின் தடை கற்கள் மட்டுமே. குரு வேடமிட்டு வரும் போலி வழிகாட்டிகள் நீங்கள் அறிவை மதிப்பவர்கள் என்பதால உங்களை விட தெரிந்தவர்கள் போல காட்டிக்கொள்பவர்களை எளிதில் நம்பிவிடாதீங்க. இதை சாதகமாக பயன்படுத்தி ஒரு நபர் உங்களுக்கு தவறான ஆலோசனைகளை வழங்கி உங்களை திசை திருப்ப முயல்வாருங்க. உங்கள் லட்சிய ஞானக்கண் அவரின் வார்த்தைகளில் இருக்கும் முரண்பாடுகளை கவனிக்கும். இவன் சொல்வது அறிவுரை போல தெரிஞ்சாலும் அது நம்மை பள்ளத்திலே தள்ளுகிறதுங்கிற உள்ளுணர்வு உங்களுக்கு சொல்லுங்க. உண்மையான குரு உங்களை உயர்த்துவாருங்க, போலி குரு உங்களை அடிமையாக்குவாருங்க. தர்ம சங்கடமான சூழலில் கை கழுவுபவர்கள் தனுசு ராசினர் எதற்கும் அஞ்சாமல் உண்மையை உறக்க சொல்பவர்கள். ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க நீதியின் பக்கம் நிற்பீங்க. அந்த சமயத்துல உங்களை முன்னே தள்ளிவிட்டு பின்னால் இழந்தவர்கள் தந்திரமா நழுவி விடுவாங்க. நான் அப்படி சொல்லவே இல்லைன்னா அவர்கள் பல்ட்டி அடிக்கும் போது உங்கள் லட்சிய ஞானக்கண் அவர்களின் கோழைத்தனத்தை கண்டுபிடித்து விடுங்க. வெற்றி கொண்டாட்டத்தில் முன்னால் நிற்பவர்களை விட ஆபத்து காலத்துல உங்க பின்னால் நிற்பவர்களே உண்மையான விசுவாசிகள்ங்க. உங்கள் ரகசிய திட்டங்களை உளவு பார்ப்பவர்கள் உங்களுக்கு தந்திரங்கள் தெரியாது என்பதால உங்கள் திட்டங்களை எல்லாரிடமும் பகிர்ந்து கொள்வீர்கள். ஆனால் ஒரு நபர் உங்கள் திட்டங்களை மட்டும் கேட்டுவிட்டு அதற்கு எந்த உதவியும் செய்யாமல் மர்மமாக இருக்கிறார் என்றால் அவர் உங்கள் ஐடியாவை திருட காத்திருக்கிறார்னு அர்த்தம்ங்க. உங்கள் ஞானக்கண் அவரின் அதிகப்படியான மௌனத்தை கவனிக்குங்க. இவன் ஏன் நம் திட்டங்களை மட்டும் இவ்வளவு நுணுக்கமா குறிப்பில் எடுக்கிறான்னு உங்கள் ராஜதந்திர புத்தி உடனே கணக்கு போட்டுடுங்க. நண்பர்களே, தனுசு ராசிக்காரர்கள் ஏமாறுவது அவர்களின் அறியாமையால் அல்ல, அவர்களின் தூய்மையான இதயத்தால். ஒரு நபர் நேர்மையற்றவர்னு உங்கள் லட்சிய கண் ஒரு முறை காட்டிவிட்டால் அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்து உங்கள் வில்லை கீழே போட்டு விடாதீர்கள். உங்கள் நேர்மை, உங்கள் பலம், அதை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையில யாராவது உங்கள் லட்சியத்தை கிண்டல் செய்து பின்னால நீங்க அதை சாதித்து காட்டிய அனுபவம் உண்டா? இவன் வழி சரி கிடையாதுன்னு உங்க மனதிற்கு முதல்லையே தெரிந்தும் நீங்கள் தர்மத்திற்காக போராடிய தருணம் உண்டா? அந்த பாடத்தை மறக்காம கீழே உள்ள கருத்து பெட்டியில சொல்லுங்க. ஏன்னா தனுசுவின் அம்பு ஒருபோதும் இலக்கு மாறாதுங்க. தனுசு ராசியின் மறைமுக பலவீனங்களும் அந்த லட்சிய சக்தியை பாதுகாக்கும் ரகசியங்களும். நண்பர்களே, இதுவரை நாம் தனுசு ராசியின் அசைக்க முடியாத தன்னம்பிக்கை மற்றும் அந்த லட்சிய ஞானக்கண்ணின் சிறப்புகளை பார்த்தோங்க. ஆனா ஒரு வேல் எவ்வளவுதான் வலிமையானதா இருந்தாலும் அதை நான் மிக அதிகமாக இழுக்கப்பட்டால் அது அருந்துவிடும் அல்லவா? அது போலதான் தனுசு ராசியினரிடம் இருக்கும் சில இயல்பான குணங்கள் அவர்களின் அந்த மகா சக்தியை மழுங்க செய்து விடுங்க. அந்த பலவீனங்கள் என்ன, அவற்றை எப்படி முறியடிப்பது? சுட சுட பேசிவிடும் வெளிப்படைத்தன்மை தனுசு ராசினரின் மிகப்பெரிய பலமே அவர்களின் நேர்மை தாங்க. ஆனா அந்த நேர்மை சில நேரங்கள்ல ஒரு கூர்மையான அம்பை போல மற்றவர்களின் இதயத்தை நேரடியா குத்தி விடுங்க. உண்மைதானே சொல்கிறேன் என்ற பெயர்ல ஒரு நபர் செய்த தவற பலருக்கு முன்னால நீங்க வெளிப்படையா தோலுரித்து காட்டுவீங்க. இது உங்களுக்கு நீதி வழங்கியது போன்ற திருப்தியை தரலாமுங்க. ஆனா தேவையற்ற எதிரிகளை உருவாக்குமுங்க. ராஜதந்திரம் என்பது உண்மையை மறைப்பதல்லங்க, உண்மையை சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்ல வேண்டிய முறையில சொல்வது தாங்க. உங்கள் ஞானக்கண் உண்மையை கண்டாலும் உங்கள் நாக்கு அதை நிதானமா வெளிப்படுத்த வேண்டும்ங்க. அதீத தன்னம்பிக்கை எனும் ஆபத்து, என்னால் எதையும் சாதிக்க முடியுங்கிற உங்கள் எண்ணம் உங்களை உயரத்திற்கு அழைத்து செல்லுங்க. ஆனா சில நேரங்கள்
நேரங்களில் இது தற்பெருமையாக மாறிவிடுங்க. எதிரியின் பலத்தை மிக சாதாரணமாக எடை போட்டு விடுவீங்க. அவன் எம்மாத்திரம் என்று நீங்கள் அசட்டையாக இருக்கும்போது தான் எதிரி உங்களுக்கு எதிராக தந்திரமாக வளைவெறிப்பானுங்க. ஒரு சிறந்த வில்வீரன் தன் இலக்கை துல்லியமாக கவனிப்பது போல தன் எதிரியின் சிறு அசைவையும் கவனிக்கணுங்க. அசட்டு துணிச்சல் உங்கள் லட்சிய கண்ணை மறைத்து விடுங்க. எதையும் அரைகுறையா விட்டுவிடும் அவசரம். தனுசு ராசி என்பது வேகமான நெருப்பு தத்துவம்ங்க. ஒரு புதிய விஷயத்தை தொடங்கும் போது உங்களுக்கு இருக்கும் அந்த ஆர்வம் அந்த வேலை முடியும் வரை இருப்பதில்லைங்க. பாதியிலேயே ஒரு சலிப்பு ஏற்பட்டு அடுத்தது என்ன என்று உங்கள் மனம் தாவ தொடங்குங்க. இதனாலதான் பல தனுசு ராசியினர் அறிவாளிகளா இருந்தாலும் ஒரு முழுமையான வெற்றியாளரா மாறுவதில் தாமதம் ஏற்படுதுங்க. உங்கள் அம்பை தொடுத்து விட்டால் அது இலக்கை தாக்கும் வரை உங்கள் கவனம் சிதறக்கூடாதுங்க. உங்கள் லட்சிய சக்தியை பாதுகாத்து வளர்ப்பது எப்படி? உங்கள் அந்த லட்சிய ஞானக்கண் எப்போதும் ஒரு தீர்க்க திசையை போல துல்லியமாய் இருக்க வேண்டும் என்றால் நீங்க இந்த வாழ்வியல் முறைகளை கடைபிடிக்க வேண்டும்ங்க. முதலாவதா நிதானம் எனும் கவசம்ங்க. தனுசு ராசியினர் பேசும் முன்பும் முடிவெடுக்கும் முன்பும் ஒரு நிமிடம் மௌனமா இருக்க பழகுங்க. அந்த மௌனத்துலதான் குரு பகவானின் உண்மையான வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்க அவசரமா எடுக்கும் முடிவுகள் உங்கள் லட்சியத்தை சிதைக்குங்க. நிதானமா இருந்தால் மட்டுமே உங்கள் ராஜதந்திரம் முழுமை பெறுங்க. ரெண்டாவதா குருவின் அருளை தேடுதல். உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் என்பதால ஆசிரியர்கள் இரு பெரியவர்கள் மற்றும் முன்னோர்களை மதிப்பதை ஒருபோதும் விட்டுவிடாதீங்க. வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது அல்லது ஏழை மாணவர்களின் கல்விக்கு உதவுவது உங்கள் புத்தியை ஒரு பிரகாசமான ஒளியாக மாற்றுங்க. தர்மம் செய்ய செய்ய உங்கள் லட்சிய ஞானக்கண் கூர்மை அடையுங்க. மூன்றாவதா ஆரோக்கியமான பிடிவாதம்ங்க. நேர்மையான விஷயங்கள்ல பிடிவாதமாயிருங்க. ஆனா ஈகோவிற்காக பிடிவாதம் பிடிக்காதீங்க. உங்க கருத்து தான் உயர்ந்ததுன்னு வாதிடுவதை விட்டுவிட்டு மற்றவர்களின் ஆலோசனைகள்ல இருக்கும் நல்ல விஷயங்களையும் உங்கள் தராசு புத்தியால துலாம் தொடர்பால் எடை போடுங்க. மற்றவர்களை அரவணைத்து செல்பவனே உண்மையான தலைவன்ங்க. நான்காவதா உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டு. தனுசு என்பது சுறுசுறுப்பான ராசி. ஏதாவது ஒரு விளையாட்டிலோ அல்லது யோகாசனத்திலோ உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் உடலில் இருக்கும் அந்த அதீத நெருப்பாற்றல் ஆக்கப்பூர்வமான ஒன்றாக மாறும்போது உங்கள் சிந்தனை தெளிவு அதிகரிக்குங்க. நண்பர்களே, தனுசு ராசினர் இந்த பூமியின் வழிகாட்டிகள். உங்கள் புத்தி என்பது இருளை நீக்கும் ஒரு மகா ஒளிங்க. உங்கள் அந்த திறமையை சரியான வழியில பயன்படுத்தினால் இந்த உலகம் உங்களை பின்பற்றி வருங்க. வாழ்க்கையில் உங்கள் அந்த தீர்க்கமான கணிப்பால் ஒரு பெரிய தோல்வியை தவிர்த்து வெற்றியை அடைந்த அனுபவம் உண்டா? இதுதான் சரியான வழி என்று உங்கள் இதயம் சொன்னது அப்படியே பழித்திருக்கிறதா? அந்த உற்சாகமான சம்பவத்தை கீழே உள்ள கருத்து பெட்டியில் பகிருங்கள். ஏன்னா தனுசுவின் அக்னி தான் உலகத்தின் ஊக்கம்ங்க. தனுசு ராசியும் தட்சிணாமூர்த்தியின் மௌன ஞான தத்துவமும். நண்பர்களே, தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். குருவின் உயர்ந்த வடிவம் மேதா தட்சிணாமூர்த்தி. கல்லால மரத்தின் அடியில் அமர்ந்து மௌனமாகவே சீடர்களின் சந்தேகங்களை தீர்த்தவர் அவர். இதில் தான் தனுசு ராசிக்காரர்களுக்கான ஒரு மாபெரும் ராஜதந்திர ரகசியம் ஒளிந்திருக்குதுங்க. உங்கள் லட்சிய ஞானக்கண் எப்போது மிக துல்லியமாக வேலை செய்யும் தெரியுமா? நீங்கள் அமைதியாக இருக்கும்போது தாங்க. நீங்க பேசிக்கொண்டே இருக்கும்போது உங்கள் சக்தி வீணாகுதுங்க. ஆனா நீங்க மௌனமாக ஒருவரை பார்க்கும்போது அவரின் தகுதி என்ன, அவர் சொல்லும் பொய் என்ன என்பதை உங்க உள்மனம் ஒரு திரைப்படம் போல காட்டுங்க. சித்தர்கள் சொல்வார்கள், மௌனம் கற்கும் பாடத்தை பேச்சால் கற்க முடியாது என்று. யாராவது உங்களை வாதத்தில் ஜெயிக்க நினைத்தால் அவர்களுக்கு தெரியாது உங்கள் மௌனம் அவர்களை சிந்திக்க வைத்து தோற்கடிக்கும் என்று. குரு எப்படி தர்மத்தை காப்பாரோ அப்படி உங்கள் லட்சியம் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் கௌரவத்தையும் காக்குங்க. தர்மத்தின் வழியில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு அதிசய மனிதனாக மாற்றுங்க. இந்த தெய்வீக ஒளி உங்களுக்குள் இருப்பதால தான் நீங்க செல்லும் இடமெல்லாம் ஒரு புதிய வழி பிறக்குதுங்க. 3 வாழ்வியல் களங்களில் தனுசுவின் லட்சிய ஞானக்கண். களம் 1 கல்வி மற்றும் வழிகாட்டுதல். நீங்க ஒரு ஆசிரியராகவோ அல்லது ஒரு மேலாளராகவோ இருக்கிறீர்கள்னு வச்சுக்கொள்ளலாமுங்க. மற்றவர்கள் வெறும் வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஆனா தனுசு ராசினர் அந்த நபரிடம் இருக்கும் திறமை எது என்று தேடுவார்கள். ஒரு சாதாரண மனிதனுக்குள்ளும் ஒரு மிகப்பெரிய வீரனை உருவாக்கும் சக்தி உங்களுக்கு இருக்குதுங்க. உங்கள் வெற்றி உங்கள் பதவியில் இல்லை, நீங்கள் உருவாக்கும் புதிய வெற்றியாளர்களில் இருக்கிறதுங்க. களம் 2 கடினமான சவால்கள். ஒரு பெரிய நஷ்டம் அல்லது தோல்வி வந்துவிட்டது. எல்லாரும் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பார்கள். ஆனால் தனுசு ராசினர் மற்றும் சரி அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிடுவார்கள். உங்கள் ஞானக்கண் விழுந்த இடத்தில் கிடப்பதை பார்க்காதுங்க, எழுந்து ஓட வேண்டிய பாதையை பார்க்குங்க. தோல்வியின் விளிம்பில் நின்று அதையே வெற்றிக்கான படிக்கட்டாக மாற்றுவதில் தனுசுக்கு நிகர் தனுசு மட்டுமே. களம் 3 சமூக நீதி மற்றும் உண்மைங்க. ஒரு இடத்துல அநீதி நடக்கிறது, மற்றவர்கள் பயந்து ஒதுங்குவாங்க. ஆனா தனுசு ராசினர் தனது வில் போன்ற வாக்கால அந்த அநீதியை சுட்டெரிப்பாங்க.
ஒருவரின் முகத்திற்கு நேராக நீங்க செய்வது தவறுன்னு சொல்லும் துணிச்சல் உங்களுக்கு இருக்குதுங்க. உங்கள் அந்த நேர்மையான பார்வைதான் துரோகிகளை உங்கள் முன்னால் நடுங்க வைக்குங்க. தனுசு ராசியின் பித்தவாது உடல் அமைப்பும் இலக்கு ரகசியமும். சித்த மருத்துவத்தின்படி தனுசு ராசி பித்தமும் வாதமும் கலந்த உடல் அமைப்பை கொண்டதுங்க. நெருப்பு தத்துவத்தின் வெப்பமும் காற்றின் வேகமும் எப்போதும் உங்களுக்குள் ஒரு வித்வேகத்தை கொடுத்து கொண்டே இருக்குங்க. இந்த தீராத ஆற்றல் தான் உங்கள் மூளையை எப்போதும் ஒரு இலக்க நோக்கி ஓட வைக்குங்க. ஆனா சித்தர்கள் ஒரு எச்சரிக்கையும் சொல்றாங்க. உங்க லட்சியத்துல ஒரு தடை வரும்போது அல்லது நீங்க எதிர்பார்த்த வெற்றி தள்ளி போகும்போது உங்க உடல்ல பித்தம் கூடி உங்கள் கண்கள் மற்றும் நரம்பு மண்டலத்தை பாதிக்குங்க. இதனாலதான் தனுசு ராசினர் சில நேரங்கள்ல அதீத கோபத்தினால தவறான முடிவெடுக்கிறாங்க. தினமும் சீரக நீர் அல்லது வெள்ளை தாமரை மலர்களை கொண்டு செய்த தேநீர் போன்ற குளிர்ச்சி தரும் விஷயங்களை சேர்த்துக்கொள்வதும் யோக நித்திரை செய்வதும் உங்கள் அந்த லட்சிய ஞானக்கண்ணை இன்னும் தீட்சணியமா மாற்றுங்க. உங்கள் உடல் மற்றும் மனம் ஒரு நேர்கோட்டில் இருந்தால் நீங்கள் தொடுக்கும் அம்பு பிரபஞ்சத்தின் எந்த இலக்கையும் தப்பாம தாக்குங்க. நண்பர்களே, நாம் இப்போது தனுசு ராசியின் அந்த நேர்மையான ஒளிமயமான லட்சிய பயணத்தின் இறுதி தருணத்திற்கு வந்திருக்கிறோங்க. இதுவரை நாம் பார்த்த அத்தனை ரகசியங்களும் ஒரு மாபெரும் உண்மையைத்தான் உங்களுக்கு உறக்க சொல்லுங்க. தனுசு ராசி என்பது வெறு கனவு காணும் ராசி அல்லங்க. அது இந்த உலகத்தின் அநீதிகளையும் அறியாமை இருளையும் தனது லட்சிய ஞான கண்ணால் சுட்டெரித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்த ஒரு ஞான வில்வீரங்க. குரு பகவானின் செல்ல பிள்ளையான நீங்கள் இந்த பூமியின் வழிகாட்டிகள். உங்கள் முன்னால் வந்தும் நிற்கும் ஒரு நபர் எவ்வளவுதான் தந்திரமா பேசி உங்களை ஏமாற்ற முயன்றாலும் உங்கள் அந்த தீர்க்கமான நேர்மை பார்வை அவரின் வார்த்தைகளில் இருக்கும் போலித்தன்மையை ஒரு நொடியில உங்களுக்கு அடையாளம் காட்டிவிடுங்க. மற்றவர்கள் குறுக்கு வழியில சென்று வீழும் இடத்தில் நீங்கள் தர்மத்தின் வழியில் சென்று ஒரு நிரந்தரமான வெற்றியை அடைவீங்க. ஆனா இந்த அசாத்தியமான லட்சிய சக்தியை நீங்க எப்போதும் தற்காத்து கொள்ள வேண்டும் என்றால் 2 முக்கியமான ரகசியங்களை உங்க மனதுல ஆழமா பதித்து கொள்ளணுங்க. ஒன்று, உங்கள் வெளிப்படையான பேச்சால நல்ல உறவுகளை இழந்து விடாதீங்க. உண்மையை சொல்ல வேண்டிய முறையில் பக்குவமாக சொல்ல பழகுங்கள். 2வது, அவசரப்பட்டு பாதியிலேயே உங்கள் லட்சியத்தை கைவிட்டு விடாதீங்க. அம்பு இலக்கை தாக்கும் வரை உங்கள் கவனம் சிதறக்கூடாதுங்க. எப்போது நீங்கள் நிதானமாகவும் தார்மீகமாகவும் செயல்படுறீங்களோ அப்போது இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கூடை பிடிக்குங்க. வாழ்க்கையில பல முறை நீங்க பிடிவாதக்காரர்கள் என்றும் யதார்த்தம் தெரியாதவர்கள் என்றும் மற்றவர்களால விமர்சிக்கப்பட்டிருக்கலாமுங்க. ஆனா நினைவில் கொள்ளுங்க, ஒரு உயர்ந்த லட்சியம் கொண்டவனுக்கு தான் இந்த உலகம் வழிவிடுங்க. உங்கள் அந்த தன்னம்பிக்கையும் தளராத ஊக்கமும் தான் உங்களை ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமா மாற்றப் போகுதுங்க. இனி உங்க பாதையில யாராவது சூழ்ச்சி செய்ய துணிந்தா உங்கள் அந்த லட்சிய ஞானக்கண் ஒரு வழிகாட்டு மொழியாக மாறி உங்களை காக்குங்க. அந்த குரு தட்சிணாமூர்த்தியின் அருளாசி எப்போதும் உங்கள் மேல் ஒரு ஞான கவசமா இருக்குங்க. இந்த தகவல்கள் உங்கள் சிந்தனைக்கு ஒரு புதிய உத்வேகத்தை தந்திருக்கும்னு நான் நம்புறேங்க. உங்கள் நேர்மையான சொல்லால் அல்லது ஒரு தீர்க்கமான கணிப்பால் ஒரு பெரிய தவறை நீங்க தடுத்து நிறுத்தி அந்த கெத்தான தருணத்தை மறக்காம கீழே உள்ள கருத்து பெட்டியில என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன்னா தனுசுவின் அம்பு ஒருபோதும் குறிப்பாதுங்க. இது போன்ற இன்னும் பல அரிய ஆன்மீக தகவல்கள், சித்தர்கள் மறைத்து வைத்த தர்ம ரகசியங்கள் மற்றும் நம் முன்னோர்களின் வாழ்வியல் உண்மைகளை தொடர்ந்து அறிந்து கொள்ள நமது சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அந்த பெல் ஐக்கானையும் அழுத்திக் கொள்ளுங்க. அப்பொழுதுதான் எங்களது அடுத்தடுத்த வீரமும் ஞானமும் நிறைந்த ஆன்மீக தேடல்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க. தர்மமே ஜெயம். அந்த பரம்பொருளின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்ங்க. ஓம் நமோ நாராயண போற்றி. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.